விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13 புள்ளிகள் சரிஞ்சு 23,031 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 32 புள்ளிகள் சரிஞ்சு 76,138 நிறைவடைஞ்சிருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி பார்க்குறப்ப பெரிய வித்தியாசம் இல்லை. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பற்றி டீட்டெயிலாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நம்ம பங்குச்சந்தையை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னால உங்களோட எனக்கு ஒரு பஞ்சாயத்து. சார் சொல்லுங்க சார். ஐயோ இல்ல, நேத்து நம்ம பணவீக்க நம்ம பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்க எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க. மாலையா என்று அதிகாலையான்னு தெரியல, நான் இப்பதான் பார்த்தேன். முட்டை விலை ₹4.65. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மாற்றமின்றி 4.65ஆகவே நீடிக்கிறது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாமக்கல் மண்டல ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் முட்டை விலை மாற்றம் குறித்து பண்ணையாளர் கருத்து கேட்கப்பட்டது. இதர மண்டலங்களில் விலை மாற்றம் இல்லாததால் இங்கும் விலையில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையானது 4.65ஆக அறிவிக்கப்பட்டது. இது எதுக்கு எனக்கு அனுப்பிச்சீங்க சார்? நீங்க முட்டை விலை குறையும் சொன்னீங்கல்ல சார், அது குறையில அப்படின்ட்டு ஒரு செய்தியை படிச்சதால வச்சு விட்டுருது சார். சுட்டி காட்டுறீங்க நீங்க. இல்ல சார், ஆக்சுவலி குறையணும், எல்லா பக்கமும் குறைஞ்சிருக்கணும். பட் இன்ஃபிளேஷன் நம்ம குறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம். பட் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்கிறது தான் பொதுமக்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு. அதான் கவர்மெண்ட் டேட்டா ஒன்னா இருக்கு, இங்க நம்ம நடைமுறையில வேற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் செய்தியை நான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் சார். மற்றபடி மோஸ்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். பட் ஒரு விஷயம், அவங்க அனுப்பிச்சிருக்கிறது ஜனவரி மாதத்திற்கான பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம். அப்ப குறைஞ்சிருந்ததுன்னு சொல்றாங்க. டிசம்பரோடு ஒப்பிட்டு பார்த்து அல்லது அதுக்கு முந்தைய ஆண்டு அதே காலகட்டத்தோடு 2 பீரியடும் ஒப்பிட்டு பார்த்து அவங்க போடுறாங்க. அப்படித்தான் அதை பார்க்கணுமே தவிர இன்னைக்கு இது நேற்று நடந்த ஒரு விஷயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பட் இருந்த போதிலும் உங்களுடைய அந்த கருத்து ஒரு பரவலா இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இப்ப அரசு வெளியிடக்கூடிய புள்ளி அரசே ஒப்புக்கொண்டிருப்பதை நம்ம போன மாசம் பேசினோம். ஒரு புள்ளி விவரம் நாங்க அரசுடைய இன்னொரு துறை தந்ததன் அடிப்படையில நாங்க இப்படி வெளியிட்டோம்னு கூட பேசினதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம சந்தையை பார்க்கலாம். எஸ் சார். நேற்று சந்தையும் இன்னைக்கு சந்தையும் பாக்குறப்ப ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. 0.06% நிஃப்டி, அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் அப்படிதான் இருக்கு. பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனா பிராடர் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட். பட் பிராடர் மார்க்கெட்லயுமே டிக்ளைன் ஜாஸ்தியா இருக்குது. 52 வீக் லோ, லோயர் சர்க்கியூட் இது எல்லாமே அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால ட்ரெண்ட் நெகட்டிவ் தான். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சென்செக்ஸ் இன்னைக்கு 32 புள்ளிகள் மட்டும் தான் இறங்கி இருக்க மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதான் அப்படிதான், அதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பங்குகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது சன் பார்மா, பஜாஜ் ஃபைனான்ஸ், கோட்டக் பேங்க், டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சர்வ், இந்த 5 பங்குகளை எடுத்துட்டீங்கன்னா இது மட்டுமே இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் கிட்ட சென்செக்ஸ் வீழ்ச்சியை தடுத்து இருக்கிறது. இல்லைன்னா சென்செக்ஸ் வீழ்ச்சிங்கிறது இன்னும் அதிகமா இருந்திருக்கும். 250 புள்ளிகள் 300 புள்ளிகள் இருந்திருக்கும். நிப்டியிலும் அப்படித்தான். சோ அதனால வீழ்ச்சி தொடர்ந்துகிட்டு இருக்கிறதா தான் பாக்குறேன். அட்வான்ஸ் 1859, 57, டிக்ளைன் 2089. பிஎஸ்சில லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது 296 பங்குகள், 52 வீக் லோங்கிறது 238. சோ எப்படி பார்த்தாலுமே டவுன்ல தான் இருக்குது. ட்ரெண்ட் டவுன்வர்ட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அதானி என்டர்டைன்மெண்ட், அதானி போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரிஞ்சிருக்கா? ரீசன் இருக்குங்களா சார்? இல்ல அது வழக்கம் போல ஒரு சரிதல் தான். அப்கோர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஆவலுடன் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது ட்ரம்ப் மோடி இந்த இரு நண்பர்களுடைய சந்திப்பு எப்படி அமைய போகிறது, இதுல என்ன மாதிரியான அவுட்கம் வரும், அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், சாதகமா பாதகமா. உதாரணமா ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகள்னு பார்த்தோம்னா, துறை சார்ந்து பார்த்தோம்னா பார்மா செக்டர்ல நிறைய அவ்வப்பொழுது நமக்கு சில சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அதுக்கு ஏதாவது அறிவிப்புகள் வருமா, அது நமக்கு சாதகமா இருக்குமா? ரெண்டாவது சைனா +1, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி. இதை ஒரு வலுவாக அவர் தொடர்ந்து அறிவிப்பாரா போல்டா? ஏன்னா அவர் ஜிபிங்கோட பேசியிருக்காரு ஒரு நாட்களுக்கு முன்பு, நேத்து புட்டினோட பேசியிருக்காரு. ஸோ யாரோட எல்லாம் சண்டைன்னு சொன்னாரோ அவங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. யாரோட சமாதானம் நினைச்சு அவங்களோட சண்டை போடுற மாதிரி இருக்குது. உக்ரைனை நீ எனக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் தரணும், உனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணதுக்குன்னு கேட்கிறாரு. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான அறிவிப்பு இருக்குன்னு பார்க்கணும். அது ஸோ சைனா +1 பார்மா செக்டருக்கு உள்ளது. இங்க டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் ஏதாவது நம்ம அங்க இருந்து இருக்குமா? ஒரு டாலரைசேஷன்ங்கிறத பத்தி எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு சூழல் அறிவிப்புகள் எப்படி இருக்கும், இந்த டாரிஃப் வார் இதெல்லாம்
குறித்து அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அதானி குறித்து அந்த துறை குறித்து இவங்க 2 பேரும் அதுல வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வருவதற்கானதான் போறதுக்கு முன்னாலே அறிவிப்பு வந்தாச்சுல்ல. ஆமா, அதனால அது ஆமா, வந்து ஆமா. அது வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த போர் முடிவு கொண்டு வரலாம் வந்து பேசியிருக்காரு ட்ரம்ப். புத்தின்ட்ட பேசுறப்ப 1 மணி நேரத்துக்கு மேல பேசினதா வந்து சொல்றாங்க. இந்த போர்லாம் எல்லாருக்கும் முடிவு வந்துருச்சுன்னா எப்படி சார் இருக்கும் மார்க்கெட் எல்லாமே? போர் முடிவு ரொம்ப நல்ல விஷயம், எல்லாம் நிச்சயமா நல்ல விரும்புறோம். விஷயம். நிச்சயமா அது நல்ல விஷயம் தான். சென்டிமெண்ட் மாத்தும். பட் சந்தைக்கு நேரடியாக ஒரு ஒரு உடனடியான ஒரு ஒரு பூஸ்ட கொடுக்கறதுன்னா போர் தான் எப்போதுமே. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். அழிவினில் ஒரு நாசத்துல கூட சில இது வரக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதுங்கிறது வருந்தத்தக்க ஒரு விஷயம். பட் வந்து இப்ப அந்த வார் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், அல்லது அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கான தேவைகள் இதெல்லாம் அது அதிகரித்து இதெல்லாம் நடக்கிறத நம்ம கடந்த காலங்களையும் பார்த்திருக்கோம். அதனால வார வச்சு நம்ம ஒரு பொதுவாக அது நின்றுச்சுன்னா உலக அமைதிக்கு வழிவகுக்கும். எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம், ஒரு வளமான ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு சென்டிமெண்ட் பூஸ்டா நிச்சயமா அது இருக்கும். அது வந்து பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துலயுமே தெரியும். Q3 ரிசல்ட்டை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதாவது கம்பெனியோட Q3 ரிசல்ட் வெளியே இருக்குங்களா? வந்திருக்கு. நாட்கோ ஃபார்மா, இது ஒரு ஃபார்மால ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு நிறுவனம். ஃபார்மா குறியீட்டிலும் இருக்கக்கூடிய நிஃப்டி ஃபார்மா குறியீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் 1324 கோடி ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் முடிவடைந்த காலாண்டிற்கு 1324 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருந்த பொழுதும் பங்கின் விலை இன்னைக்கு 20% வீழ்ச்சியை சந்தித்தது. கிட்டத்தட்ட 243 ரூபாய் விலை இறங்கி 975 ரூபாய் வரைக்கும் வணிகம் நடந்தது என்று பார்க்க முடிந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1324 கோடி ரூபாய்ங்கிறது இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டில் ஈட்டியதை விட 38% கிட்ட குறைவான லாபம். அந்த ஆண்டு வந்து 2127 கோடி. அது ரெண்டாவது, அவங்களுடைய ரெவென்யூவும் 18% ஸ்லிப் ஆயிடுச்சு. 7956 கோடியாக இருந்தது, இப்பொழுது 6511 கோடி. மூன்றாவது, இபிட்டா மார்ஜின் அது வந்து 38.3% இருந்தது லாப சதவீதம், 33% குறைஞ்சிருச்சு. இபிட்டாங்கிறது வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஏர்னிங்ஸ் அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், வட்டி கட்டுறது, அதே மாதிரி டாக்ஸ் கட்டுறது, டிப்ரிசியேஷன் தேய்மானம், அமார்டைசேஷன் பல விஷயங்களும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அமார்டைஸ் பண்ணுவோம். இந்த 4 செலவுகளுக்கு முந்தைய லாபம் இது அதுவுமே பாத்தீங்கன்னா 38% இருந்தது, 33%. இது தொடர்ச்சியாக அந்த பங்கினுடைய விலை கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது. அப்கோர்ஸ் ஃபார்மா குறியீடு வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல. ஃபார்மா குறியீடு இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஏற்றத்தில் இருந்தது. அதற்கு காரணம் வேறு சில பங்குகள், அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள், வேறு சில பங்குகள், இப்கா லேப், ஜேபி, சன் ஃபார்மா, அரவிந்தோ ஃபார்மா, மேன்கைன், கிளாண்ட், இந்த மாதிரியான பங்குகள் விலை அதிகரிச்சிருந்ததன் காரணமாக ஓவராலா ஃபார்மா இண்டெக்ஸ் அப்பதான் இருந்தது. இதனுடைய கான்ட்ரிபியூஷன் குறைவு அப்படிங்கிறதுனால. பட் இதுல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெகுலரா கேட்கறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு புரிந்து கொள்வதற்கு, இதுல பங்கு சந்தையில பல ஆண்டுகளாக முதலீட்டு சந்தையில் இருப்பவர்கள், பட்டய கணக்காளர்களுக்கு எல்லாம் வந்து இபிட்டானா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லணும், ஏன் சார் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் தானே பார்க்கணும்னா கரெக்ட் தான். பட் சில நிறுவனங்கள், அதிக கடன் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது புதிதாக துவங்கப்பட்ட நிறுவனங்கள் டிப்ரிசியேஷன் ஆரம்ப காலகட்டங்கள்ல அதிகமா இருக்கும். புதிய மெஷினரி கால ஓட்டத்தில் அது குறையும். அதே மாதிரி வட்டி அதிகமா இருக்கும். கடன் அதிகமாக வாங்கி துவக்கிய நிறுவனமாக இருந்தால் கால ஓட்டத்தில் அந்த கடனை அடைக்க வட்டி குறையும். சோ அதனாலதான் இந்த இபிட்டாங்கிறது வந்து இந்த வட்டிக்கு முந்தைய டிப்ரிசியேஷன் தேய்மானத்திற்கு முந்தைய லாபம் அது அதிகமா இருந்தாதான் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து நம்ம அந்த வட்டியை கட்டி, டாக்ஸ் கட்டி, டிப்ரிசியேஷன் எல்லாம் போக நம்ம பணத்தை சேர்த்து வைக்க முடியும். சோ அந்த இபிட்டாங்கிறது பாக்குறதுங்கிறது ஒரு சிலர் சந்தையில் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள் அந்த இபிட்டா மார்ஜினை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் பேசுறோம். சூப்பர் சார், நல்ல இன்ஃபர்மேஷன் சார். சார் அதே மாதிரி நேற்று நீங்க சொல்றப்ப அந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவை ஒரு வெப்சைட்ல பார்க்கலாம்னு சொன்னீங்க. அது வந்து நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு அது சரியான கிளாரிட்டி இல்லைன்னாங்க. மோஸ்பின்னு சொன்னேன். அதாவது MOSPI அப்படின்னா என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் என்னன்னா mospi.gov.in, mospi.gov.in. இங்க போனீங்கன்னா பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம், WPI, CPIன்னு சொல்றோம் இல்லையா, மொத்த விலை குறியீடு, சில்லறை விலை குறியீடு அல்லது நுகர்வோர் விலை குறியீடுங்கிறது, அது ஃபுல்லி டேட்டா அது வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி IIP நேற்று அது வெளியிட்டிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பேசியதற்கு பிறகு அது தாமதமாகத்தான் நான் பார்த்தேன். அது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குறித்த புள்ளி விவரம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதுலேயே சொல்லியிருக்காங்க தொழில் உற்பத்தி குறியீடு வந்து டிசம்பர் மாதத்திற்கானது வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது, 3.2% தான் இருக்கு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல துறைகளில் வந்து குறைவா இருக்குங்கிறதையும் வந்து எந்தெந்த துறையில குறைவா இருக்கு, எந்தெந்த துறையில அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக கொடுத்திருக்காங்க. அடுத்த பிரஸ் ரிலீஸ் எப்ப கொடுப்போங்கிறதையும் அதுல ஜெனரலா போட்டிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ இந்த ஐஐபி நம்பர் பார்க்கணும், சிபிஐ, டபிள்யூபிஐ, இன்னும் சில புள்ளி விவரங்கள் நம்ம அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். பிரஸ் ரிலீஸ் அதுதான் அபிஷியல் ஆத்தென்டிக்கான டேட்டா. அதே மாதிரி இன்னைக்கு புதிய வருமான வரி மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 60 ஆண்டுகள் கழிச்சு இந்த எளிமைப்படுத்துற வகையில் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. 22 பக்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சார். ஆமா. எஸ் சார், அன்னைக்கு நீங்க பட்ஜெட் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தீங்க. ஆமா. இல்ல இருக்கணும்னு நான் நம்புறேன். எளிமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்புறேன். பட் ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. முந்தைய அரசாங்கங்கள் இருந்த பொழுதும் வருமான வரி படிவத்தை எளிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி புதுசா ஒண்ணு போடுவாங்க. அது புதிய குழப்பத்துக்கு விளைவு இருக்கும். ஸோ அதனால இது புதியது தேவையான கட்டாயம் தேவை. பல விஷயங்கள் மாறிவிட்ட விஷயங்களை உள்ள இன்கார்பரேட் பண்ணி அமெண்ட்மெண்டாவே இல்லாமல் அது ஒரு முழு வடிவத்தோடு ஒரு ஆக்ட் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கு தேவை நிச்சயமா இருக்கு. பட் அது மேலும் குழப்பத்தை விளைவிக்க கூடாது. ஆனா இது ஏற்கனவே வந்து பொது வெளியில் விவாதிக்கப்பட்டு கருத்து கேட்கப்பட்டு அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிருக்கிறதா தான் அவங்க சொல்றாங்க. 622 பக்கம்ங்கிறது மட்டுமல்ல, 23 சாப்டர், 536 செக்ஷன், 16 ஷெட்யூல், இவ்வளவும் உள்ளடக்கியதாக இது வந்திருக்குது. நிச்சயமாக ஒரு விரிவானதாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். இதனுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து போக தான் பார்க்கணும். பட் குறிப்பா அவங்க சொல்றது எளிமைப்படுத்துதல். இந்த லாங்குவேஜை வந்து இந்த வேறங்கிற வார்த்தையை பார்த்தாலே எனக்கு வந்து சாமானிய மக்களை நினைத்தா ரொம்ப பாவமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு பட்டய கணக்காளருக்கோ அல்லது இது அதிகம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் எளிமையான விஷயமா இருக்கலாம். இப்போ உங்களையே கேட்கிறேன், நீங்க கடைசியாக நீங்க வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருப்பீங்க. அந்த அசஸ்மெண்ட் இயர் என்ன சொல்லுங்க? 2023-24 சார். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நீங்க 23-24, அதாவது ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. நீங்க வந்து 23-24 வந்து அதுக்குள்ள அந்த வருஷத்துக்குள்ளதான் நீங்க வந்து வருமான வரி கட்டியிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ங்கிறது 23-24 ப்ரீவியஸ் இயர்னா 24-25 அசஸ்மெண்ட் இயர். இது எதுக்கு தேவையில்லாத குழப்பம்? இதை வந்து இப்ப வந்து டாக்ஸ் இயர்னு அந்த மாதிரி அவங்க வந்து இந்த நாமன்கிளேச்சர்லாம் மாத்துறாங்க. எளிமையாக ஒரே ஒரு வருஷம் தான். எந்த வருஷம் வரி கட்டுறீங்களோ அந்த ஆண்டை மட்டும் தான் நீங்க குறிப்பிட போறீங்க. இந்த வருஷம் கட்டுறேன் ஆனா போன வருஷத்துக்கானதுன்னா அப்படிதான் நான் கட்ட போறோம். போன வருஷத்துக்கானதான் இந்த வருஷம் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறோம். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் இது டாக்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரு அந்த டெர்மினாலஜியை கொண்டு வர்றாங்க. இப்படி பல விஷயங்கள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. அது முழுமையாக வரும்பொழுது நமக்கு தெரியும். பட் இதுல என்ன ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏடிசி பெனிஃபிட்ஸ் எடுக்கப்பட போறது இல்லை. பட் அது 123 அப்படிங்கிற இன்னொரு செக்ஷனுக்கு கீழே வரப்போகுது. அதே பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், காப்பீடு எல்லாமே அதுக்குள்ள வருது. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. 12 லட்சம், 12.25 லட்சம் மார்ஜினல் டாக்ஸ் ரிலீஃப், இதுல எல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் இந்த லாங்குவேஜ் சிம்பிளிஃபை பண்ணி இருக்குது, அது மாதிரி எளிமைப்படுத்தி இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு புரியுற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அட்வொகேட்டு சார்ட் அக்கௌண்ட் போய்கிட்டு இருக்க வேண்டியதுல சாமானிய மக்களும் படித்தால் புரியக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அந்த மாதிரி ஆக்சுவலா இருக்கு. நான் படித்து பார்த்தேன், எனக்கு ஓரளவு புரிகிறது. பட் எல்லாருக்குமே அது வந்து அந்த மாதிரி புரியுமாங்கிறது பொதுமக்களுடைய கருத்து தான் நம்ம பார்க்கணும். பட் நிச்சயமா இது வந்து ஒரு பாசிட்டிவான மூவா நான் பார்க்கிறேன். நெடுநாள் ரொம்ப நாட்களாக டைரக்ட் டாக்ஸ் கோட்னு முதல்ல ஒண்ணு கொண்டு வந்து அது பல விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு வராம தாமதமாயி இப்ப ஃபைனலா இப்ப ஒரு பில்லுங்கிறது வந்திருக்கு. இதை வந்து இப்ப பார்லிமெண்ட்ல லோக்சபால வந்து நிதியமைச்சர் அவர்கள் பிரசன்ட் பண்ணிட்டு கேபினெட் அப்ரூவல் வாங்கி பிரசன்ட் பண்ணி அங்கிருந்து இப்போ வந்து லோக்சபா ஒரு ஸ்பீக்கர்ட்ட வந்து செலக்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்ட் கமிட்டின்னு அதனுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவரு நிர்ணயம் பண்ணி அவர் சொல்ல போறாரு யாரு உறுப்பினர்கள் என்ன மாதிரி எப்படி என்னன்னு. அவங்க அதை விவாதித்து ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு இது ஒரு சட்டமாகும். இப்ப இருக்கிறது வந்து இது ஒரு சட்ட முன்வடிவு முன்வடிவுன்னு தான் சொல்லணும். அதாவது டிராஃப்ட் அப்படிதான், அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஃபைனல் தான் வரும். ஆக்டா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஆக்டா மாறும். மோஸ்ட் ப்ராபப்ளி 2026 ஏப்ரல் 1 பிறகு இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொல்றாங்க. சர்டன்லி இட் இஸ் a வெல்கம் மூவ். ஒரு ஃபர்ஸ்ட் இடத்தோட நம்ம சொல்லும் பொழுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே வந்து நம்ம ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுடைய போனு மெசேஜஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்கும். ஆமா. இப்ப செபியுமே கேட்க போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு சார். போனு மெசேஜஸ், டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே செபி இத நம்ம மொபைல வந்து எல்லாமே அலோவ் பண்ணி அவங்க என்ன தெரிஞ்சுக்க போறாங்க? இது நல்லதா கெட்டதா சார்? அவங்க ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என் போன் உங்க போன் கேட்டு வாங்க போறது கிடையாது. அது வந்து யார் மேல சஸ்பிஷன் இருக்கோ
அவங்க வந்து சோஷியல் மீடியாவை பொதுவெளியா அல்லது வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட இந்த மொபைல் ஆப்ஸை தவறாக பயன்படுத்தி ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் அன்ஆத்தரைஸ்டா கொடுத்து, அதாவது குறிப்பாக செபியிடம் ரிசர்ச் அனலிஸ்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராகவோ பதிவு செய்து கொள்ளாதவர்கள், முறையாக அதற்கான படிப்பு படித்து அந்த சர்டிபிகேட் அந்த சான்றிதழை கிளியர் பண்ணி வாங்காதவர்கள் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும் பொழுது பணத்தை வாங்கி கொண்டு, அப்ப அது ப்ரூஃப் வேணும். அப்ப ப்ரூஃப் வேணுங்கிறப்ப அவங்களுக்கு அக்சஸ் இருக்கணும். அதனாலதான் அவங்க வந்து இப்ப அதை கேட்கறாங்க, அந்த அக்சஸ் டு கால் ரெக்கார்ட்ஸ், வாட்ஸ்அப், டெலிகிராம் இது எல்லாத்தையும். ஏன்னா மார்க்கெட்ல வயலேஷன் நடந்திருக்குன்னு நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். அந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு என்கொயர் பண்றதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? இப்போ இது ஏற்கனவே நமக்கு தெரியும், மாநிலங்கள்ல போலீஸ்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டா ஈவன் ஊடக நண்பர்களிடம் இருந்து தொலைபேசியை வாங்கிட்டு போறாங்க, சரியில்லை அப்படின்லாம் சொல்றோம். இது ஊடக சுதந்திரம்னு ஒரு பக்கம். பட் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு நிச்சயமா. பட் அது தவறாக, ஆனால் அதே சமயத்துல அது பொறுப்போடு பயன்படுத்தப்பட வேண்டும். தவறாக பயன்படுத்தக்கூடாது. அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது அதை கேள்வி கேட்கறதுக்கு போலீஸ், இங்க நம்ம பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் நான் சொல்றது செபிக்கு அந்த பவர் நிச்சயமா இருக்கணும். என்ன ஒரே ஒரு கண்டிஷனோட அதை கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன்னா, செபிக்கு அது ஒருவேளை செபி வந்து தவறாக பயன்படுத்தியது, ஏதாவது ஒரு தனி அலுவலர் அங்க செபியில் இருக்கவர் அல்லது ரெகுலேட்டர்ல இருக்கவங்க வந்து அதை தவறான ஒரு அணுகுமுறையோடு வேறு ஒரு தவறான எண்ணத்தோடு அதை பயன்படுத்தினார் அல்லது அதை அணுகினார்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அது மாதிரி அந்த அதுல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட மட்டும் தான் இருக்கணும். அதை தாண்டி வேற எதுவும் இருந்தால் அதை அணுகக்கூடாது. அப்படியே அணுகினாலும் அது பொதுவெளியில் லீக் பண்ணக்கூடாது. பண்ணால் அது மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டேன்னு சொல்றீங்க, என்னுடைய போனை வாங்கிட்டு போறீங்க, அந்த திருடினதை பாருங்க, வேற எங்கேயாவது திருடி இருக்கணும்னு பாருங்க, தப்பு இல்லை. நான் என்னுடைய நண்பனோடு பேசினது, என் காதலியோடு பேசினது அல்லது என் மனைவியோடு பேசினதெல்லாம் அங்கிருந்து எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றது வந்து சரி. அது இந்த அந்த ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட நிச்சயமா செபிக்கு வந்து we have to give these powers நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளவு ஒரு rampant misuse ஆஃப் டெலிகிராம், பர்டிகுலரா வாட்ஸ்அப்ல கூட அவ்வளவு இல்லை, சின்ன கொஞ்சம் இருக்கு. பட் டெலிகிராம்ல ஏன்னா முதல்ல அதுலதான் அதிக எண்ணிக்கையில வந்து ஆட்களை உறுப்பினர்களை உண்மைங்க சார். ஆமா. சோ அது எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவங்க எதனால அதை கேட்கறாங்கன்னா, அது வந்து அரசாங்கம் மட்டும் கொடுக்கறது இல்ல, மெட்டா பிளாட்ஃபார்ம் அந்த வாட்ஸ்அப்பை வந்து பண்றாங்க, அவங்க டினை பண்றாங்க. சோ அவங்கள்ட்ட இது பண்ணணும், இதை பேன் பண்ண சொல்லணும். அதற்கான பவர்ஸும் வேணும்னு கேட்கறாங்க. இப்ப எக்ஸ் வலைதளத்துல எக்ஸ் தளத்துல வந்து நீங்க ஏதாவது தவறா போட்டா எக்ஸுக்கு 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா அல்லது மெட்டால நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எடுத்துறாங்க. ஆமா, ரிப்போர்ட் அடிக்கலாம் சார். அதே மாதிரி இதுலயும் பண்ணணும். அதற்கான பவர்ஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே இது ஒரு நிச்சயமா ஒரு வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஐபிஓ சார் ஏதாவது புதுசா வந்திருக்குங்களா? ஒரு ஐபிஓ இருக்குது, ஹெக்ஸாவேர் அப்படிங்கிறது. அவங்க வந்து 674 ரூபாயில இருந்து 708 ரூபாய் அப்படின்னு வந்து பங்கு விலை பட்டியல் வச்சிருக்காங்க. நேற்று துவங்கியது, 14ஆம் தேதி நாளை முடிவடைகிறது. அவங்களுடைய ஐபிஓ டேட்டா பாத்தீங்கன்னா வந்து 100 விண்ணப்பங்கள் எதிர்பார்த்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு எதிர்பார்த்தாங்கன்னா 15 ரூபாய்க்கு தான் விண்ணப்பம் கிடைத்திருக்கிறது. 15% அதுதான் ரெஸ்பான்ஸ் ரேட்டு. வழக்கம் போல நாளை ஒருவேளை அது ரெஸ்பான்ஸ் முடியுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஐடி செக்டார்ல வருமாங்க சார்? ஆமா, அதுலதான் வரும். இது வந்து ஏற்கனவே பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு இருந்த ஒரு நிறுவனம் இது. அதுல இருந்து எதனால சார் போனாங்க திரும்ப? இல்ல, அது வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன் காரணமாக அவங்க வந்து பங்குச்சந்தையை விட்டு வெளியே போனாங்க. வேற ஒரு டேக் ஓவர், அவங்களுடைய ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் அது காரணமாக வெளியே போனாங்க. இப்ப திரும்ப வர்றாங்க, புது உத்வேகத்தோடு புதிய வேகத்தோடு வர்றாங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் அதை பத்தி அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல. கமாடிட்டி மார்க்கெட்டிங் சார். கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி பாசிட்டிவா இருந்தது. 86,000 நோக்கி தங்கம், 96,000 நோக்கி வெள்ளி. பட் கச்சா எண்ணெய் வந்து 6,000 நோக்கி 6,100 நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 1.5% இறங்கி இருக்கு. காரணம் சர்வதேச சந்தையிலுமே மீண்டும் $70 நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த 76 இருந்து $79 போனதெல்லாம் முடிந்து போயிட்டு புல் ரேலிஸ் ஓவர். இன்ஃபேக்ட் அது மூவிங் டுவர்ட்ஸ் $68 அல்லது அதற்கு அடுத்து 66 அப்படித்தான் எனக்கு தெரியுது. வித் சைனா, வித் ரஷ்யா, அமெரிக்கா வந்து இன்னும் நாங்க ட்ரில் பண்ணுவோம்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் நெகட்டிவ் ட்ரெண்ட் டெரிட்டரியில் இருக்கு. பட் தங்கம் $2,900 தாண்டி வலுவான நிலையில் இருக்கு. வெள்ளியும் மீண்டும் $32 தாண்டி வலுவான நிலையில் இருக்கிறது. இது ரெண்டுமே வந்து மீண்டும் வந்து அந்த பேர் ஆர்பிட்டுக்குள்ள நுழையவே இல்லை. புல் ஆர்பிட்ல இருந்த கரெக்ஷன்ல இருந்து திரும்ப மீண்டெழுந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ரூபாய் கூட ஓரளவுக்கு 87 ரூபாய் ஒட்டி 86.98 தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல ஸ்டேபிளா இருக்கிறத பார்க்க முடிந்தது. பெரும்பாலும் அது பொறுத்த வரைக்கும் வந்து ரூபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல வந்துருச்சு நம்ம பார்க்கறோம். சிறப்புங்க சார். இன்னைக்கு ஷோ உண்மையுமே ரொம்ப சிறப்பா வந்திருக்கும் நான் நம்புறேன். நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷோ. நிறைய பேர் நல்ல கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.
திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.